அனைவருக்கும் வணக்கம். தற்போது 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. பெரும்பான்மையாக 4 கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க. அதாவது 4 கட்சிகள் முதல்வர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கூட்டணியை பலப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்க இருக்காங்க. இந்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் 4 முனை போட்டி மிக வீரியமாகவும் மிகுந்த சவால்களோடு நடக்க போகுதுன்றது வெளிப்படையாக தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதல்வர் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர்களாக அந்த கூட்டணி கட்சிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் சீமான் அவர்கள் களம் காண போறாரு. அதேபோல் தமிழக வெற்றி கழகத்திற்கு திரு விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அந்த கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 4 கட்சிகளோட முதல்வர் வேட்பாளர்களும் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க, இவங்களுக்கு எந்த தொகுதியில் பெரும்பான்மை அதிகமாக இருக்குது, வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் நின்று அவர்களுக்கு பிரகாசமாக இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் நின்று 12,497 வாக்குகளை பெற்று தோல்வியடைஞ்சிருக்காரு. 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவெற்றியூர் தொகுதியில் நின்று 48,597 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்காரு. இந்த முறை 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய எலெக்ஷனில் காரைக்குடி தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் இந்த தொகுதியில் போட்டியிட போவதாக அக்கட்சியின் தலைவரை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வெளியிட்டிருக்காரு. கடந்த முறை கடலூர் திருவெற்றியூரில் போட்டியிட்ட சீமான் திடீரென ஏன் இந்த டைம் காரைக்குடியில் நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தொகுதிகள் மாறி மாறி நிற்கும்போது அவர்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே தொகுதியில் அவங்க மறுபடியும் நிற்கிறதுனால அவர்களோட வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் மேலும் பலப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் சீமான் அவர்கள் தொகுதியை மாற்றிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரைக்குடி சீமானோட சொந்த ஊரும் கூட. காரைக்குடி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது. கடந்த முறை அதாவது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் 1,63,412 வாக்குகளை பெற்று ஒரு உறுதியான இடத்தை பிடிச்சிருக்காங்க. சிவகங்கை காரைக்குடி சீமானோட சொந்த மாவட்டம் என்பதால் அந்த தொகுதியில் இந்த முறை அவருக்கு எம்எல்ஏ ஆவதற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போறான்னு பார்க்கும்போது முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து இப்போதுதான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போறாங்க. விஜய் அவர்களுக்கு கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அவருக்கு ஆதரவு அதிகமாக இருப்பதாக கூறப்படுது. இதனால் வட மாவட்டங்களில் தான், அதாவது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியில் தான் நிற்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளிவந்தது. ஆனால் திடீரென இப்போது வேதாரண்யம் தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்க போவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஓரிரு நாட்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதல் முறையாக 1984ஆம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைஞ்சிருக்காரு. இதே 1000 விளக்கு தொகுதியில் மீண்டும் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராயிருக்காரு. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதே 1000 விளக்கு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. 1996, 2001, 2006 உள்ளிட்ட ஆண்டுகளிலும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதே 1000 விளக்கு தொகுதியில் நின்று ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. முதன் முறையாக 1000 விளக்கு தொகுதியிலிருந்து தன்னோட தொகுதியை மாற்றுறாரு. 2011 நடைபெற்ற எலெக்ஷனில் கொளத்தூர் தொகுதியில் நின்று அந்த தொகுதியிலும் வெற்றியை தழுவுறாரு. நடைபெற்ற 2016, 2021 ஆகிய தேர்தல்களிலும் கொளத்தூர் தொகுதியிலேயே நின்று அந்த தொகுதியிலேயே 2 முறையும் வெற்றி பெறாரு. ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் 4 முறையும் கொளத்தூர் தொகுதியில் 3 முறையும் நின்று மொத்தமாக 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த முறையும் திரு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தான் நிற்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுக சார்பில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எந்த தொகுதியில் நிற்க போறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பாக முதன் முறையாக 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதே தொகுதியில் 1989ஆம் ஆண்டு தொடங்கி 2021 வரைக்கும் போட்டியிட்டு அதில் 5 முறை வெற்றியும் 2 முறையும் தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடி தொகுதியில் மட்டுமே நின்றிருப்பது, இதன் மூலம் அந்த தொகுதி அவர் எந்த அளவுக்கு வலுவாக வச்சிருக்கார் என்பதற்கான ஆதாரங்கள் உறுதியாகுது. பழனிசாமி அவர்கள் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரோட நிரந்தர தொகுதியான எடப்பாடியில் 1,63,134 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அதாவது 93,802 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு முதல் எம்எல்ஏ என்ற ஒரு சாதனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படைச்சிருக்காரு. அதனால் இந்த முறையும் எந்த சந்தேகமும் வேண்டாம், அவர் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் தான் களமிறங்க போவதாகவும் நிரந்தர அந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு நிரந்தரமாக இருப்பதாகவும் கட்சி சார்பிலையும் அரசியல் வட்டாரங்களையும் பார்க்கப்படுது.
கூடிய இந்த 4 முனை போட்டிகளில் யார் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களில் உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக கூடிய அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பெற நமது ஸ்கை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.